கேரளாவில் இருக்க வயநாட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்க நிலச்சரிவு. இதன் காரணமாக இதுவரை 270 பேருக்கு மேலே பரிதாபமாக பலியாயிருக்காங்க. வயநாடு நிலச்சரிவு சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கியிருக்கு. 2வது நாளாக இன்னும் பல கிராமங்களில் மீட்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. நடிகரும் த.வே.க தலைவருமான விஜய் நேற்று வயநாடு நிலச்சரிவு குறித்து தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்திருந்தார். அரசு அதிகாரிகள் மக்களை காக்கும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கையும் அவர் வச்சிருந்தார். சியான் விக்ரம் தனது பங்கிற்கு 20 லட்சம் ரூபாய் கேரள முதலமைச்சருக்கு நிவாரண நிதிக்கு நன்கொடையாக கொடுத்திருந்தார். பல்வேறு சினிமா பிரபலங்கள் இது தொடர்பாக கருத்துக்களையும் களத்தில் இறங்கி பணியாற்றுவதையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாகவே திகழும் இயற்கை அழகு கொஞ்சம் வயநாடு கடந்த 2 தினங்களாக கோரமாய் காட்சி அளிக்குது. மணலில் சிக்கி தவிக்கும் நாய், நிலச்சரிவில் ஒட்டுமொத்த சொந்தங்களையும் இழந்து தவிக்கும் இளைஞர்களின் அழுகுரல் என எல்லாவற்றையும் கடந்து நொடிப்பொழுதில் வாழ்வின் அத்தனை கனவுகளும் சுக்குநூறா போய் உயிரிழந்த 270 பேரின் நிலை என நெஞ்சையே உலுக்கும் சம்பவம் வயநாட்டில் நிலச்சரிவு காரணமாக நிகழ்ந்திருக்கு. மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற அச்சத்தையும் மீட்பு பணியினர் தெரிவிச்சிருக்காங்க. அழகிய லைலா என ரசிகர்களால் குருவாயூரில் அம்பல நடையில் படம் வெளியானதுல இருந்தே நிகிலா விமலை கொண்டாடிட்டு வரும் நிலையில வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு களத்தில் இறங்கி நடிகை நிகிலா விமல் தன்னால் முயன்ற உதவிகளை செய்து வருவது பலரையும் வியப்புல ஆய்த்திருக்கு. இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மற்றும் இந்த வயநாடு சம்பவத்துக்கு அவரால் முடிந்த உதவியை செஞ்சிருக்காரு. அதாவது நடிகர்கள் விஜய், சியான் விக்ரம், குஷ்பு, ஜிவி பிரகாஷ் உள்ளிட்ட பல கோலிவுட் பிரபலங்களும் வயநாடு நிலச்சரிவு தொடர்பான கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் ட்வீட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. நெஞ்சே பதறுது, வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டிருக்க அத்தனை குடும்பங்களையும் நினைத்து வருந்துறேன். மக்களை காப்பாற்றும் பணியில் உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வணங்குகிறேன் என குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இதன் காரணமாக 1 கோடி ரூபாவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தரப்போறாராம். இதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வயநாட்டு மக்களுக்காக ஹெல்ப் பண்ண முன் வந்திருக்காரு. அதாவது நிறைய பேரை இழந்து வாடும் வயநாடு குடும்பங்களும் சரி, வயநாட்டு இளைஞர்களும் சரி, மக்களும் சரி, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த விஷயம் நடந்தது ரொம்ப கோரமான விஷயம், இதற்காக நம்ம இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இது போல ஒரு விஷயம் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது. நடக்காமல் நம்ம என்னென்ன துரிதமான விஷயங்களை பண்ணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1 கோடி ரூபாய் கொடுத்ததை எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.